மிகப்பெரிய ஒரு உணர்வு இருக்கு. அது பணமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. அதுதாங்க காதல். ஒரு மனிதன் வாழ்க்கையில் காதல் வந்தால் என்னவெல்லாம் செய்யும்? அவன் சிந்தனை மாறும், அவனின் மனமும் மாறும், அவளின் வாழ்க்கை பாதையும் மாறும். என்ன மாறினாலும் ஒரு கேள்வி வந்து நிற்கும். காதல் என்பது உண்மையில் என்ன? ஒரு மனிதனை பார்த்தவுடன் வரும் ஈர்ப்பு தானா காதல், அல்லது ஒருவரை புரிந்து கொண்டு வாழும் உணர்வா? தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவர் மட்டும் நினச்சிக்கிட்டு வாழ்றது காதல் இல்லை. அவரோட மகிழ்ச்சி, துன்பம் எல்லாத்தையுமே உன்னோட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக ஏற்றுக்கிறது தான் காதல். காதலி என்பவள் ஆணின் வாழ்க்கையில் வரும் ஒரு பெண் மட்டும் அல்ல. அவள் அவனுக்கு நண்பி, ஆலோசகர், ஆதரவு. ஒரு காதலி என்பவள் எப்படி இருக்கணும்யா? அன்பு, பொறுமை இருக்கணுமா, நம்பிக்கை, புரிதல் இருக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். காதல் என்றால் ஒருவரை மாற்ற முயல்வதல்ல. நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லை. அவங்க இருக்கிறபடியே முழுமையாக ஏற்றுக்கணும். ஒரு நகரத்தில் ஒரு பையன் இருந்தாப்புல. அவருக்குள்ள எந்த கனவுகளும் இல்லை. என் வாழ்க்கைக்குள்ள ஒரு பெண்ணு வர்றா. ஏன்பா நீ என்ன விரும்புகிற? உனக்குள்ள இருக்க விருப்பம் என்ன, லட்சியம் என்ன அப்படின்னு அவள் கேட்க, இது வரைக்கும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்னு ஒரு பதிலை சொன்னான். ஏன்பா உன்னை நீ சாதாரண மனுஷனாக நினைக்கிறியா? உன்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு நினைக்கிறியா? உனக்குள்ளே இருக்க திறமை உனக்கு ஏன்பா தெரியல? நீ முயற்சி செஞ்சால் மிகப்பெரிய மனுஷனாக நீ வரலாம். ட்ரை பண்ணி தான் பாரு, அப்புறம் சொல்லு. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே தான் தலைவி ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்ம தலைவனுங்க இமயமலையில் கூட ஏறி இறங்கிட்டு வந்துடுவாங்க. இருவரும் இணைந்து உழைச்சாங்க, வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வந்தாங்க. அந்த பையன் சொன்னான், என் வாழ்க்கையை மாற்றியது என் உழைப்பு மட்டும் கிடையாது, என்னை நம்பி வந்த ஒரு மனம்தான். அவள் தான் என்னோட காதலி. இப்போ விருப்பங்களை தாண்டி எனக்கு பெருசாக எதுவும் கிடையாது. அவளோட சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன். என்னாலையும் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கான்னா அவள் தான் எனக்கு எல்லாம். பல பேர் பேசுவாங்க, காதல்னா இப்படி இருக்கணும், காதல்னா அப்படி இருக்கணும் அப்படின்னு. காதல்னா இப்படி தான் இருக்கணும். ஒரு உண்மையான காதலனா இருந்தால் காதலிக்கு மரியாதை கொடுப்பான், நம்பிக்கை, பாதுகாப்பு. எந்த இடத்துலையும் அந்த காதலியை ஒரு நொடி கூட தாழ்த்தி கூற மாட்டான். நீங்களும் அப்படித்தானே? ஆமாவா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். காதல் என்றால் எப்போதுமே ஒருவரை கட்டுப்படுத்துவது கிடையாது. காதலி என்றாலும் அப்படித்தான், கட்டுப்படுத்தணுங்கிற கட்டாயம் கிடையாது. காதலி என்றால் பொதுவாகவே நாணம் உடையவள். எதையும் மனசை திறந்து அவ்வளோ அதிகமாக பேச மாட்டாங்க. தன்னோட காதலனுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருப்பாங்க. ஒருவேளை தன்னோட காதலுக்கு திருமணமே நடந்துட்டாலும் பயப்பில்லை, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு மனம் இருக்கும். அதுக்காக மறந்துட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம்லாம் கிடையாது. சின்ன சின்ன ஞாபகங்கள் மனசுக்குள்ள வந்து போகுமா. அப்படியே பக்தி பக்கம் திரும்பி சிவன் பார்வதி காதலை பார்ப்போம் அப்படின்னா, பார்வதி தேவி சிவனை பெற பல வருடங்கள் தவம் இருந்தால். என்ன சொல்ல வருது தெரியுமா? உண்மையான காதல் அப்படின்னா காத்திருக்கணும். அப்படியே ராதா என்னோட காதலை திரும்பி பார்ப்போம் அப்படின்னா இவங்களோட காதல் உணர்வின் உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. காதலோட முடிவு உடல் சார்ந்து இருக்கக்கூடாது, அது ஒரு உணர்வு சார்ந்த விஷயம். காதல் என்பது அழகா வர்ற ஒரு உணர்வு. ஒரு நல்ல காதலி இருந்தா ஒரு ஆணின் வாழ்க்கை மாறலாம். ஒரு நல்ல காதலன் இருந்தா ஒரு பெண்ணின் வாழ்க்கை ஒட்டு மொத்தமா மகிழ்ச்சிக்குரியதா மாறும். காதல் என்றால் உடனிருந்து உயிர் கலந்து இருப்பது மட்டும் காதல் அல்ல. உனக்காக உன்னை நம்பி நான் இருக்கேன், அதே போல நீயும் இருக்கணும்னு நான் ஆசைப்படல. காத்திருந்த காதலது காலத்தை வென்ற காதலாக எப்பயுமே வரலாற்றில் பெரிய இடம் இருக்கும். ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற காதல் நிச்சயமா உங்களையும் மாற்றிருக்கும். மிக்க நன்றி. தேநீர் கதைகள் தோழி மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கையும் அன்பும் மேலும் மேலும் வீடியோக்களை உயிர்ப்பிக்குது. இப்போதான் முறையா வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உற்சாகமான ஆதரவு கொடுங்க. உங்கள் நலனின் அக்கறை கொண்ட நான் உங்கள் தேநீர் கதைகள் தோழி.